வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடலூரில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்து கடலூரில் இருக்கும் நமது செய்தியாளர் விவேக்கிடம் தகவல்களை கேட்கலாம். விவேக், கடலூரில் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியிருப்பதனால் அங்கு மக்கள் எந்தளவு சிரமத்தை சந்திக்கிறார்கள்? விவேக். வணக்கம் வசந்த். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடலூர் மாவட்டம் மிகுந்த மழை பெய்து வருகிறது. அதாவது 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக 3 நாட்கள் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் மிகுந்த சேதமடைந்தது. இதில் இதுவரை கனமழை மற்றும் வெள்ளநிலை அடித்து செல்லப்பட்டவர்கள் 33 பேர் இதுவரை பலியாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் அது மட்டுமின்றி தற்போது கனமழை பெய்து வருவதன் காரணத்தால் இன்னும் 3 நாட்கள் மழை பெய்யும் என்ற வானிலை கூறியுள்ள காரணத்தினால் கரையோர கிராம மக்கள் வெள்ள அபாயம் உள்ளது என்ற காரணத்தினால் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நாளை கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்துள்ளார். மேலும் இந்த நிலையில் நிவாரணப் பணிகள் மற்றும் மின்சார பணிகள் தொடர்ந்து முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மொத்தம் கடலூரில் உள்ள மொத்தம் 683 ஊராட்சிகளில் இதுவரை 675 ஊராட்சிகள் முடிக்கப்பட்ட மின்பணிகள் முடிக்கப்பட்டு விட்டதாகவும் மாவட்ட தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல எடுத்து வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாசன் விவேக்குமார், ஒரு சில இடங்களுக்கு இன்னும் கூட அடிப்படை வசதிகள் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்றும் கூட சொல்லப்பட்டு வருகிறது. அதன் பற்றிய நிலை என்னவாக இருக்கிறது? அனைவருக்கும் அடிப்படை வசதிகள் கொண்டு சேர்க்கப்படுகின்றனவா? விவேக்குமார். அதாவது கடந்த சில தினங்களாக கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக கடலூர் மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் வழங்கப்பட்டு வரும் வேளையில் மேலும் தமிழக அரசிலிருந்து 6 அமைச்சர்கள் கடலூர் மாவட்டத்தில் முகாமிட்டு ஒரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆயத்த பணிகள் மேற்கொண்டுள்ளனர். மேலும் ஒரு சில பகுதி சிதம்பரம் பகுதியில் சேர்ந்த ஆலப்பாக்கம் மற்றும் உள்ள பண்ருட்டி பகுதியில் உள்ள கீழிருப்பு ஆகிய பகுதிகளில் இதுவரை பொதுமக்களுக்கு நிவாரணப் பணிகள் சரிவர கிடைக்கவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதிகப்படியான மக்கள் பெரிய காட்டுப்பாளையம் மற்றும் கல்குணம், குறிஞ்சிப்பாடியில் உள்ள கல்குணம் ஆகிய பகுதிகளில் நிவாரணப் பணிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தங்களுக்கு தேவையான உணவுகள் அளிக்கப்படுவதாகவும் மேலும் மீதமுள்ள மக்களுக்கு இன்னும் அரசு வழங்கப்படுகின்ற நிவாரணங்கள் இதுவரை சரியாக வழங்கப்படுகிறது என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி தற்போது மழை பெய்து வரும் காரணத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இதுவரை மக்கள் 2000 மணல் மூட்டைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2000க்கும் மேற்பட்ட மணல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2.3 டன்கள் சவுக்கு மரங்கள் தண்ணி ஊருக்குள் புகாத வண்ணம் மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டு அவர்கள் தடுக்கப்படும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வசந்த். விவேக்குமார், கடலூரில் இருந்து செய்திகள் வழங்கியமைக்காக நன்றி.